பாடி வைத்தார் ராமசாமி
சைலன்ட். நீதான் மாமியா விட்டு போன நாங்களா போடுறான் ஒண்ணு ஒண்ணா போடுறான். போடுறா சாமி போடு. சைலன்ட். யாரையா சுடுறா சுண்டலே போல அது ஏன் என்ன கேக்குற மச்சான்? ஓ பாபாய் மச்சான் அதாவது என் மாமியார் வீட்டுல இருந்து ஒரு கவுர் வந்தது. ஏன் அண்ணா தூக்க மாட்டேங்குதுக்கா? என் மாமியார் வீட்டுல இருந்து ஒரு கருதாசு வந்தது. ஆமா மேல இருந்து பறிச்சுதான் வந்தேன். கீழே பார்த்தா என் மச்சிச்சு வயசு வந்துட்டானுங்க. மாமியார் வீட்டுல இருந்து ஒரு கருதாசு வந்தது. அத பறிச்சுனே வந்த மச்சான். பறிச்சுனே மேல இருந்து கீழே வரல படிச்சேன். மேல இருந்து கீழே வரல படிக்கும் போது என் மச்சத்துக்கு வயசுக்கு வந்துட்டானுங்க. ஏன் வயசுக்கு வந்துட்டா? ஏன் வயசுக்கு வந்துட்டா? ஏன் வயசுக்கு வந்துட்டா? அவர் உதுவாயிட்டா. ஓ அதான் எது மேஜர் ஆயிடுச்சு. ஆமா மேஜர் ஆயிடுச்சுன்னு வந்துருது. நான் என்ன பண்ணேன் இங்க இருந்து போனேன். என் முன்னாடி போய் கட்ட போய் எடுத்துக்கிட்டு ஆமா இங்க இருந்து போனேன். அடி அடி அடியாரி அடியாரி ஏ தேவடியா உன் தங்கச்சி வயசுக்கு வந்துட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது. 10 நிமிஷம் வச்சுக்கு காய்ச்சி வாங்கி இது பழவாங்க துண்டு சோமம் புடவை வேட்டி பலகாரம் எல்லாம் வாங்கினும் போகணும். போய் புடவை கட்டினு ஆடி அப்படின்னு நீ உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி இருக்கலாம். என் பொண்டாட்டிக்கு ஆம்படியா நானா இல்ல நீதாண்டா நீ பேசுறத பார்த்தா நீ ஒரு முட்டி போட்ட மாதிரி பேசுற. இங்க இருந்து போனேன் என் முன்னாடி போய் அடியாடியே அடியாடியே உன் பொண்டாட்டி பேர் என்னது? ஆராய். அடியாடி ஆராயி ஏன் ஆராய் வச்சா? வைக்க தெரியாத வச்சிருந்தா ஆராய்ச்சி. ஆமா அவன் மாட்டுன்னு ஆராய்ச்சி கிடப்பான். அடியாடி ஆராயி ஆராயி தங்கச்சி வயசுக்கு வந்துட்டா வாடி நம்ம திருக்கோவில் போகணும். வாங்கத்தெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருக்கோவிலுக்கு கூட்டு போண்டா. நடந்தே போறீங்க இல்ல எங்களை பாட கட்டி தூக்கினே போறாங்க. இங்க இருந்து போனோம் திருக்கோவிலுக்கு. ஆளுக்கு 2 கட்டமாய் பிடிச்சோம். எல்லாத்தையும் வாங்கணும். எல்லாத்திலயும் துணிமணில இருந்து பலகாரத்துல இருந்து காய்கறில இருந்து அத்தனையும் வாங்கணும். நீ எப்படின்னா வாங்கி போட்டு ராப்பிட்டீங்க பழத்தை அதை வாங்கி ரப்பணும். இங்க இருந்து 2வது என் மாமியா வீட்டுக்கு பஸ்ஸே கிடையாது. சொந்த மாமி ஒரு காட்டு பயிர். ஆமா ஆமா காட்டு பயிரா? ஆமா ஆமா பஸ் இல்ல பஸ் கிடையாது. நானே முன்னாடி நடந்தே போறோம். போற வழியில ஒரு காடு. ஆமா அந்த காட்டு வழியா போறோம். அப்படி போய் பார்த்தா காட்டு வழியா போறோம். பாதி காடு போன உடனே என் பொண்டாட்டிக்கு வெளிக்கு வந்துருச்சான். வெளிக்கு வந்துட்டா புரியல. ஏன் பாத்ரூம் வந்துருச்சா? பாத்ரூம்னா தெரியல. ஐயோ கக்கா வந்துருச்சான். கக்கானா எப்படி வந்துருச்சான்? ஓ வந்துருச்சு. இவன் என்ன பண்றான்? மாமா 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 இந்த கட்டமையை புடிச்சுக்கி நான் போய் வெளியே உட்காந்து வர்றேன் அப்படின்னு போயிட்டு அவன் கிளம்பி போயிட்டான். கட்டமையை என் கையில கொடுத்துட்டு அவன் மட்டும் கிளம்பி போயிட்டான். போய் உட்காந்தாலே உட்காந்த கம்மியாடி போய் முன்னாடி தண்ணி இருக்குது. அறிவின்றது இல்ல உட்காரமே சுத்தி பத்து பார்த்து தண்ணி இருக்குதா இல்லையா இல்லையா அப்படின்னு பாக்கத்துல தேவையா இருக்கு அந்த பையன் அப்படின்னு பாக்கவே இல்ல. இவன் போனா பாரு பாத்ரூம் உட்காந்தா ஏன் தெரிஞ்சு சுத்து முத்து பாக்குறான் தண்ணி இல்ல. சுத்து முத்து பாக்குறான் தண்ணி இல்ல. தண்ணி இல்ல இருக்கு வந்து நல்ல பச்சை பசேர்னு இருந்தது. ஆவாரம் செடி. ஆவாரம் செடி. ஆமா அந்த செடியை ஒரு புடிச்சு உடச்சி அப்படியே சூத்த தொடைக்கும் போது அந்த செடிக்கு சொந்த காட்சி சைக்கிள் தெரிஞ்சு இது அவளுக்கு தெரியாது. வந்தா அங்க இருந்து குடுக்கணும் ஓடி வந்தா 2 முன்னாடி விட்டா எப்படி உனக்கு திமிர் இருந்தா என் குலதெய்வத்தை உடச்சி சூத்த தொடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியான சண்டை பூமியில அடிச்சிருப்பேன். இல்ல ஆகாயத்திலே பேருங்க 2 பேரும் சரியான சண்டை நடக்குது. நாங்க இருந்து போனேன் எங்கடா போனவள அழக்கலாமே அப்படின்னு தேடிட்டு போனா 2 பேரும் பெறாங்க மயிறு புடிச்சுக்கின்னு. ஆமா இவன் மயிறு அவ கையில இருக்குது, அவன் மயிறு இவ கையில இருக்குது. 2 பேரும் பெறாங்க நாங்க இருந்து போனேன். உங்களுக்குள்ள என்னமா சண்டை? கவுண்டா வாரி இருக்குதடா
மானங்குதாடா ஈனங்குதாடா உங்ககிட்ட உன் முந்தாடி போட்டு பார்த்தா படுத்தா என் குலதெய்வத்துக்கு எடுத்துட்டாடா உன் பொண்டாடியா அருகட்ட கவுண்டா அப்படின்னு சகிச்சு ஒரு கேள்வி வச்சாங்க. சக்கரிச்சு கேட்டாலும் இப்ப நீ கேக்குறா இங்க இருந்து வந்தா அது சகிச்சு வந்தா கவுண்டர் உன் பொண்டாட்டிக்கு எல்லாம் திமிரு இருந்தா என் குலதெய்வத்தை உடச்சி அவன் சூத்த தொடைப்பா. முதல்ல உன் குலதெய்வத்தை காட்டுன்னும் போல என் குண்டு குலகெல்லாம் நடுக்கு. நம்ம குலதெய்வம் யாரு? மாரியாத்தா. மாரியாத்தா காளியாத்தா இவளுக்கு இருக்கிற கோபத்துல போய் என் சாமி மூஞ்சில சூத்த தொடைப்பா பழகு. நான் என்ன பண்ணேன், எம்மா நான் என் குலதெய்வத்தை காட்டுறேன், நீ என் கூடவா அப்படின்னு கூட்டு போண்டா. கூடவே வந்தா நல்லா போற நல்லா பெருத்த ஒரு ஓடை இருந்தது. ஓடை அந்த ஓடையில தண்ணி வெள்ளை வெள்ளையாரு இருக்குது. இல்ல பச்சை பச்சைன்னு தண்ணி எப்படி இருக்கும் இருந்தது. அந்த தண்ணி கிட்ட இருந்தான்ல ரெண்டு பக்கமும் நல்லா கண்ண கரையாரு இருந்தது. கருப்பு பூனை காசிரியா. அந்த பூனை காசிரியா கொண்டு போய் எம்மா குலதெய்வ இதான் காட்டணும் அப்படின்னு காட்டின உடனே இவன் போன அந்த சக்கரிச்சு இருந்த கோபத்துல இந்த கையில ஒரு புடிச்சுபிடி இந்த கையில ஒரு புடிச்சுபிடி உடச்சு நல்லா சித்திர மாசம் வெயில் சரியான வெயில். இவன் போனாலே மின்னி பின்னி மின்னி பின்னி ஈத்தா வச்சு ஈத்தாலுமே அவளுக்கு எரிச்சல் எடுத்துக்கிச்சு. சரியான எரிச்சல் எடுத்துக்கிச்சு. குலதெய்வத்தை அடக்கு பழகுது. அம்மா துடுக்காத தெய்வமா இருக்குது. முதல்ல அடக்கு கவுண்டரு அடக்கு சாமி அப்படின்றா. எம்மா எல்லா குலதெய்வம் மாதிரி என் குலதெய்வம் சாதாரண தெய்வம் இல்ல, ரொம்ப புடுக்கான தெய்வம். துடுக்கான தெய்வம் அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ கவுண்டரு சாமி உன் காலில் உயர சாமி சொல்லு ஐயா, இதை எப்படியாவது அடக்கு அப்படின்னா என்ன பண்ண ஒரு 4 பிள்ளைங்க மூத்திரம் வச்சிருக்கு. பசங்க மூத்தத்தை பூசிக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி சகிச்சு செய்ததுமே அவ போயிட்டா. அதுல இருந்து என் மாமியார் வீட்டுக்கு மருமக போகுது. பிள்ளை பிள்ளை